ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு ஈஸியான எக்ஸசைஸ். ஐ நோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியும். ஹீ இஸ் கம்மிங், அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஸோ ஐ நோ இது ஒரு வாக்கியம், ஹீ இஸ் கம்மிங் அவர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த ரெண்டு வாக்கியத்தையும் நம்ம சேர்க்க போகிறோம். எப்படின்னா அந்த தமிழ் வாக்கியத்தை பாருங்களேன். அவர் ஏன் வந்து கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும், இந்த மாதிரி சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் வார்த்தைகள், ஒய் அப்படின்னா ஏன், வேர் அப்படின்னா எங்கே, ஹவு அப்படின்னா எப்படி, வென் அப்படின்னா எப்போது, இது எல்லாமே கேள்விகளுக்கு உண்டான வார்த்தைகள். இதை நம்ம கன்ஜங்ஷனை யூஸ் பண்ண போகிறோம், அதாவது இணைப்பு சொல்லாக யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டு வாக்கியங்களை சேர்க்குற இணைப்பு சொல்லாக இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஐ நோ ஒய் ஹீ இஸ் கம்மிங், அவர் ஏன் வந்து கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஐ நோ ஒய் ஹீ இஸ் கம்மிங். ரொம்ப சிம்பிள். ஸோ ரெண்டு சென்டென்சஸை ஒரே சென்டென்ஸாக மாற்றிட்டோம். அதாவது ஐ நோ அப்படின்னு ஒரு சென்டென்ஸ், ஹீ இஸ் கம்மிங் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். ஐ நோ ஒய் ஹீ இஸ் கம்மிங். இதே மாதிரி அவர் எப்படி வந்து கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு ஹீ இஸ் கம்மிங், அவர் எப்படி வந்து கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அதே மாதிரி அந்த கொஸ்டின் வார்த்தையை வேர் அப்படின்னு மாற்றினோம்னா அந்த அர்த்தம் பாருங்கள். அவர் எங்கே வந்து கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஐ நோ வேர் ஹீ இஸ் கம்மிங். அவர் எப்போது வருவார் என்பது எனக்கு தெரியும். ஐ நோ வென் ஹீ வில் கம். ஸோ இந்த இடத்துல ரெண்டு சென்டென்சஸ், ஐ நோ ஹீ வில் கம், இந்த ரெண்டு வாக்கியத்தை ஒரே வாக்கியமாக மாற்றிட்டோம். இந்த மாதிரி கொஸ்டின் வார்த்தைகளை இணைப்பு சொல்லாக பயன்படுத்தி சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. தமிழ் வாக்கியம் நான் கொடுத்துருவேன், அதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். யார் வந்து கொண்டிருப்பது என்று எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ நோ. கம்மிங் அப்படின்னா வந்து கொண்டிருப்பது. இப்போ இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஐ நோ ஹூ இஸ் கம்மிங், யார் வந்துட்டுருக்குறாங்கன்னு எனக்கு தெரியும். அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது அப்படின்னா ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். அப்போ எனக்கு தெரியாது அப்படிங்கிறது எப்படி சொல்லுவீங்க? அதே மாதிரி அவங்களுக்கு என்ன வேண்டும், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஒரு சென்டென்ஸை, இந்த சென்டென்ஸ் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பது எனக்கு தெரியாது, இந்த வாக்கியத்தை நீங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். ஐ டோன்ட் நோ. ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது அப்படின்னா ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ வாட் தே வாண்ட், என்ன வேண்டும், வாட் தே வாண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். மாணவர்களுக்கு ஆசிரியர் என்ன கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று தெரியும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர் என்ன டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த டீச், நோ, இந்த ரெண்டு வேர்ப்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு வேர்ப்ஸை யூஸ் பண்ணுங்கள். மாணவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ், ஆசிரியர் டீச்சர். ஸோ இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். என்ன அப்படிங்கிறதுக்கு வாட், இந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். ஸ்டூடெண்ட்ஸ் நோ, மாணவர்களுக்கு தெரியும். வாட் த டீச்சர் இஸ் டீச்சிங், ஆசிரியர் என்ன கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார், என்ன நடத்திட்டு இருக்கிறார் அப்படின்னு மாணவர்களுக்கு தெரியும். அடுத்து ஒரு ஈஸியான சென்டென்ஸ். அவர் என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும். சாப்பிட்றதுக்கு ஈட், தெரியும் அப்படிங்கிறதுக்கு நோ, அவர் அப்படிங்கிறதுக்கு ஹீ. ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். We know what he is eating. அவ்வளோதான். he is eating அப்படின்னா அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். we know அப்படின்னா எங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தெரியும். அப்போ அவர்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? அவர்களுக்கு தெரியும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. இப்போ ரெண்டுக்குமே அவர்கள் தான் வருது. அப்போ ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை தான். do know அப்படிங்கிற வேர்பு யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். they know what they are doing. ஸோ அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னு. they know what they are doing. they know அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், they are doing அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்.
அவர் எப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். அவர் எப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். சொல்கிறதுக்கு டெல், செய்கிறதுக்கு டூ. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஹீ டெல்ஸ், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். ஹீ டெல்ஸ். அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் படி வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ ஹீ அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் டெல் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஹீ டெல்ஸ் ஹவு ஹீ இஸ் டூயிங், எப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். அடுத்து ஒரு ஈஸியான சென்டென்ஸ். நாம் என்ன பேசி கொண்டிருக்கிறோம் என்று அவர் கேட்கிறார். மறுபடியும் அந்த சிங்கிள் பர்சன் தான் கேட்குறாரு. அப்போ அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல் அப்ளை பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். இங்கேயும் வருது பாருங்கள். ஹீ ஆஸ்க்ஸ். ஆஸ்க் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆகுது பாருங்கள். ஏன் அப்படின்னா சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். ஹீ ஆஸ்க்ஸ் வாட் வி ஆர் ஸ்பீக்கிங், நாம் என்ன பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று அவர் கேட்கிறார். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஏன் அவர்கள் போகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும். பொறுமையாக பாருங்கள். கோ, நோ, இந்த ரெண்டு வேர்ப்ஸை யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அவங்கெல்லாம் போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ எங்களுக்கு அப்படின்னு வர்றப்ப வி நோ, எங்களுக்கு தெரியும். ஒய் தே ஆர் கோயிங், ஏன் அவங்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. வி நோ ஒய் தே ஆர் கோயிங். வி நோ அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், தே ஆர் கோயிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பண்ணோம். கொஸ்டின் வார்த்தைகள் வாட், வென், விச், ஒய், இந்த மாதிரி வார்த்தைகளை இணைப்பு சொற்களாக பயன்படுத்தி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.